இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா நான் தான் கொண்டேன்னு நினைச்சுப்பாங்கல்ல. தம்பி அல்லடா இவன் தாய போலடா, தள்ளி வச்சாலும் இவன் தாழம்பூவடா. ஏமாந்துட்டியா? உனக்கு எதுவுமே ஆகலையா? நான் செத்தாவே நடிச்சேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. அடி பாவி, உன்னால என் தம்பி ஊரு விட்டே போயிட்டாண்டி. தம்பி बरोल में बॉडी हॉस्पिटल। बैठिए। मीटर डाल दीजिए। जरूरत नहीं मैडम। क्यों? सुनिए, इसका गाड़ी नहीं तो दूसरा गाड़ी देखिए। ठीक है। हेलो, गड़बड़ का कोई बात नहीं, मैं प्रेग्नेंट लेडी से पैसा नहीं लेते। என்னங்க இவரு பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்காரு, இவர் வண்டியிலே போயிடலாமே. போலாம். ஏங்க நம்ம ஊர் பாட்டியா நீங்க? நீங்க தமிழா? ஆமாங்க, சிவகாசி. சிவகாசியா? உங்க அப்பா அம்மா? இந்த மகாலட்சுமி பட்டாஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அதோட ஓனர் பையன் தான் நானு. மகாலட்சுமி தம்பியா நீ? ஆமாங்க, சின்ன வயசுலயே அக்கா பண்ண தப்புக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டு பாம்பே கூடி வந்துட்டேன். நீ அவசரப்பட்டுட்ட. தப்பு பண்ணது உங்கல்ல, நான் தான். விளையாட்டுக்காக நான் பண்ண தப்புல அக்காவும் தம்பியும் இப்படி பிரிஞ்சிட்டீங்களே. அதை விடுங்க, அக்கா எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சுல? நல்லா இருக்காங்கல்ல? கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா நல்லா இல்ல. கூட பிறந்தவன் ஒரு கோயில் போலடா, அந்த கோயில் வாசல் தான் இப்ப மூடி கிடக்குடா. உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கத்தான் அவர்கிட்ட நான் சிஷ்யனா நினைச்சேன். அவரை நம்ப வைக்கிறதுக்காக சில சமயம் ஒன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா எப்ப அவர் ஒன்னையே கொலை பண்ண ஆளுகள் அனுப்பிச்சாரோ அதுக்கப்புறம் என்னால சிஷ்யனா நடிக்க முடியல. போயிடலாம்டா, இனி ஒரு மனசு மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு இருக்குக்கா. மாமா கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்த காரணம் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, அவர் மனசுல நின்னு இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான். ஒரு தப்பான இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போனப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் என்னைக்குமே இடம் கிடையாது. இன்னொரு நாள் ஊருக்குள்ள புதுசா வந்தவன் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, பேசாம அவளை ஒரு பிரார்த்தல் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிட வேண்டியது. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அவரால் தாங்க முடியல. அவர் மனசுல நின்னு இருக்கக்கா, அதனாலதான் உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காரு, அது அழிக்காம இருக்காரு. அது ஒண்ணு போதும்க்கா, ஒன்னு அவரோட சேர்த்து வைக்க. என்றாங்கன்னு பாக்குற சென்டிமெண்ட் சீனுக்கெல்லாம் இந்த மாதிரி தானே ஒரு கோரஸ் போடுவாங்க. சூப்பர்மா, பிரிஞ்சு போன உங்க அக்காவை என் கூட ஃபெவிகால் போட்டு ஒட்டுறதுக்காக பக்காவா ஒரு டிராமாவை செட்டப் பண்ணி பட்டையை கிளப்பிட்டு போ. மாமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அக்காவை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது. நான் இத்தனை வருஷமா இவர் அக்கா கூட குடும்பம் நடத்தி கண்டுபிடிக்க முடியாத நம்ம பிரதர் எல்லாம் பம்பா இருந்த ஃபயாஸ்கோப் போட்டு பாத்துட்டாராமா. இருபார், நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க அக்காளை எங்க கூட சேர்த்து வைக்க முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. என்னோட குரு சவால் விட்டு ஒரு சிஷ்யன் தோத்தர கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சவால் நீயா? என்கிட்டயா? கண்ணு, நான் யாரு தெரியுமா? ராஜபாடத்துல கோடீஸ்வரன்ல இருந்து குப்பை பொறுக்கிற வரைக்கும் என் நோட்டை யூஸ் பண்ணாதவனே கிடையாது. என் பாக்கெட்ல வேணா 10 ரூபா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதை விட பவர்ஃபுல்லான பாசத்தை வச்சு உங்களை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட பாசம் மட்டும்தான் இருக்கு, ஆனா என்கிட்ட பணம், புகழ், அந்தஸ்து, ஆள்பலம், அரசியல் செல்வாக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா
இந்த எக்ஸெட்ரா எல்லாம் ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி உங்களை ஓட்டாண்டி ஆக்கி எங்க அக்கால மறுபடியும் மகாராணி ஆக்கி உங்களை அவங்க கால்ல விழ வச்சு என்ன மறுபடியும் புருஷனா ஏத்துக்கோன்னு உங்களை கெஞ்ச வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இந்த சிஷ்யனுக்கு இருக்குமாமா? ஐயோ ஆமா. என்னடா ஒரு சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கிறேன்னு பாக்குறியா? நான் இருக்கல டென்ஷன் ஆகுறது இல்லம்மா. ஏன்னா இதெல்லாம் எப்படி நடக்க போறது இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வாரி குரு வர்ற 15ஆம் தேதி என் அக்காவோட கல்யாணம் நாள். அதுதான் எங்க அக்கா கூட நீங்க சேர்றதுக்கான கடைசி நாள். சேலஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்க, நான் உங்க அக்காவோட சேர்ந்துறேன். மவன தோத்தேன்னு வச்சுக்க, உன் பாடி உங்க அக்காவோட பாடி 2 பேரோட பாடியும் ஸ்ட்ரைட்டா பம்பாய்க்கு பார்சல் தான். ஐயோ ஐயோ, என்னடா அவன் சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சிரிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? குருவே, எங்க அக்கால விட்டு நீங்க பிரிஞ்சு சரியா 7 வருஷம் 5 மாசம் 29 நாள் 23 மணி 59 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷத்துல உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட். குருவா சிஷ்யனா, கேம் ஸ்டார்ட். நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பி. ஈட்டி நான் தான். சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனா தனலட்சுமி தியேட்டர் வருமா? இப்போ அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது? அங்க இருந்து யூ டர்ன் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி நீ செய். ஓகே அண்ணா, தனலட்சுமி தரப்பு தானே போனோம்? ஆமா சார். அந்த பக்கம் தான் நானும் போறேன். வாங்க வழி காட்டுறேன். ஹலோ, கேபிஆர் இருக்காருங்களா? இல்லங்க, நான் கேபிஆரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். ஓ அல்லகைங்களா? நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா? 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு, உடனே கொண்டு வரோம். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். போடா இங்க இருந்து. பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆயிருது போல. போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. பொட்டி வந்துருச்சு, கொளுத்துடா பட்டாசு. அல்லகை பாட்டி பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பைய அலையறா. பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி 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 கீழ இருக்கே, அத நாங்க கொண்டு வரதே முறை. யோ, முறையா கொண்டு வரதா? அது என்ன சீர்வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை. பாத்தியாடா, ஓனர் தளபதின்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறா. கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கே. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா? தியேட்டருக்கு நீ எவ்வளவு தூரம் தான் போறோம்? அது வந்து போயிட்டே இருந்தா வந்துருன்னு சொல்றேன்ல. இவன் வேற. யோ, வளவளன்னு பேச ரோட் பார்த்து வண்டி ஓட்டியா? நம்ம பணப்பட்டியை தூக்கிட்டு போறான். எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்கன்னா ஏதோ ஒரு டக்கால் டக்கால் நடந்திருக்கடா. புடா புட்டிய. ஹலோ, பணம் போட்டு தூக்கிட்டேன், நீ சீக்கிரம் பணம். ஓகே. யோ, தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து. டேய், இது வேட்டைக்காரன் கிடையாதுடா, உள்ள அசல் இருக்கு. அசலா? அசல் அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்? மாஸ்டர், இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்துட்டான். அடிங்கடா இவனை. பாத்தீங்களா அவன? தலையில அடிச்சதும் தலைன்னு சொல்றான். இப்படி விடாதீங்கடா அவனை. நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிகன். பாத்தியா, தலையில அடிச்சா ஜெமினி கணேசனா இருந்தா கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசக்கிருமீங்க தான் பாசமாக 2 பேரும் பேசியே பிரிச்சு வச்சிருங்க. நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சேன். டேய், பாத்தீங்களா இவனை? அமெரிக்கலன்றா அட்டகாசன்றா. விடாதீங்கடா அவனை. வாட் ஹேப்பன்டியா? போச்சு, பெட்டி போச்சு, பணம் போச்சு. வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டை தலைவா. ஐயோ, புலி ஒரு முது இடி இடிக்குது
கணேச மண்டபத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க.